தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் சிறப்பு பலாபலன்கள்? ஃபஸ்ட்டு தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது. முருகர் அருள் கடாட்சத்தோடு ஆரம்பிக்கிற மாதமாக இருக்குது. தொட்டதெல்லாம் பிஸ்னஸ் தொடங்க, வீட்டில் இருந்தே தொழில் தொடங்க, தொழிலில் விருத்தி பண்ண, தொழிலில் லாபம் சம்பாதிக்க, ஒரு மனைவி சின்ன ஒரு மனஸ்தவம் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு வேலை சம்பந்தமாக வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள், லாபமாக இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் சிறப்பு பலாபலன்கள் சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதி குருபலத்தோடு பெற்றிருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் 15ஆம் தேதி பிப்ரவரி 15 வரைக்கும் இருக்குது. அப்போ 3 தைரியஸ்தானத்தில் நிறைய கிரகம் வருது. இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் டைமுங்க. பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக, பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யும் காலகட்டம் வந்திருக்கு. பெண்களுக்கு குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் மீண்டு வர இதை பற்றி பேசுகிறேன் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அப்போ தான் புரிதல் ஏற்படும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ராசி. இந்த ராசியில் எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, உச்சம் நீச்சம் இல்லாத ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா அறிவே துணையாக வைத்திருக்கும், ஆன்மீகத்தை தன் துணையாக வைத்திருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா அரவணைத்து போவதில் வல்லவர்கள். கோபப்பட்டால் வாக்குப்பளிதம் இயற்கையாக உண்டு, வாக்குஸ்தானமும் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ சிறப்புமிக்க ராசிங்க. இவங்க ஒரு சில நிறைய பேர் இடத்த விட்டு வேறு இடம், உயர்கல்விக்காக வேறு இடம் நிறைய பேர் போனவங்களாக தான் இருப்பாங்க. உங்கள் குடும்பமே ஒரு இடம் விட்டு இடம் மாறி பிழைத்தவர்கள் பலர். ரைட், இப்போ பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது. முருகர் அருள் கடாட்சத்தோடு ஆரம்பிக்கிற மாதமாக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த தை மாதத்தில் ஃபஸ்ட்டு சிறப்பு பலனாக இருக்க போகிற விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இத்தனை கிரகம் இருக்குங்க. முதல் நல்ல விஷயம், வேலை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உயர் பதவி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லை நிரந்தர வேலையாக இருக்கும், ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணவங்க அற்புதமாக இருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும். என்ன டாக்குமெண்ட்னால் விசாவாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டு, லைசன்ஸாக இருக்கலாம், ஏன் ஓட்டர் ஐடி, ஆதார், எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பெண்டிங் இருக்குது, பிரச்சனை இருக்கா, முயற்சி செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும் காலகட்டங்கள். அதையும் தாண்டி ஒரு சில டிலே ஆனால் அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். நான் கோச்சாரத்தை சொல்கிறோம். இப்போ பிஸ்னஸுக்கு வருவோம். சார், நான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஒன்று பார்க்கணுங்க, பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவேனா, பிஸ்னஸ் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தாங்க கோல்டன் டைம், புதுசாக பிஸ்னஸ் தொடங்க, வீட்டில் இருந்தே தொழில் தொடங்க, தொழிலில் விருத்தி பண்ண, தொழிலில் லாபம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் ஒரு ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் என்னென்னா, கூட்டா தனித்தா, எந்த ஏரியாவில் வைக்கலாம், எந்த திசையில் வைக்கணும், எந்த தலைவாசல் நல்லா இருக்குது, லக்ன ரீதியாக ராசி ரீதியாக சொல்லும்போது பொதுவாக இருக்கும். மற்ற கிரக அம்சம் பார்ப்போம், வலிமை பெற்ற கிரகங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்த்து தசாபுத்தி என்னென்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்பொழுது நிறைய மாறுதல் உண்டு, புது புது நபர்கள் வருகிற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக தான் வரும், அதாவது லாபாதிபதி, 2ஆம் அதிபதி அவர் தான். இது என்னென்னா, சனி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நான் ஒருத்தர்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக 4-5 பேர், நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணிடும், ரேட்டை குறைக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸே கண்டிப்பாக செக்டரை மாற்றி ஆகணும். இப்போ யாராவது மீடியா, சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கோல்டன் டைம். ஸோ அரசியலை ஜெயிச்சிருவேணா, மீடியா சம்மந்தப்பட்டது எனக்கு வாய்ப்பு இருக்கா, இப்போ அந்த மாதிரி சொன்னால் நிச்சயமாக அரசியல், மீடியா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோக பலனை கொடுக்கும் காலகட்டமாக வருது. இப்போ தான் முயற்சி பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ராசிக்கு. சார் இப்போ போனால் ரைட்டா, அப்ளிகேஷன் பண்ணலாமா, ட்ரை பண்ணி பாருங்களேன். சூட்சமாக காலகட்டமே தாங்க. நிறைய பேருக்கு கமிஷன் வகையில் வருமானம், சீட்டு வகை வருமானங்கள் வருகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க. சார் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம், நான் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், இப்படி ஒரு சிலர் கணவன் மனைவி சின்ன ஒரு மனஸ்தவம் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு திருப்பி சேரலாமா, இப்படி ஒரு சிலருக்கு மட்டும் தன் பழைய நண்பர்களை சந்திக்கிறது. பழைய நண்பர்கள் சொல்லணும், இல்லை பழைய காதலர்கள்னு சொல்லலாம். பழைய உறவு புதுப்பிக்கும், அது காதலர்கள் ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லணும், இளைஞர்கள் மட்டும் உறவுகள் புதுப்பிக்கிற காலம். ரொம்ப நாளாக பார்க்கல, இப்போ திருப்பி வராங்க, பேசலாமா, பயமாக இருக்குது,
இப்படின்னு மாற்றம் வரும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு சார் வீடு இடம் கட்டலாமா? வெயிட் பண்ணணும். வீடு இடம் கட்டுற யோகம் குறைவு. செகண்ட் ஹேண்ட் வீடுனா ஓகே, செகண்ட் ஹேண்ட் வண்டினா ஓகே. இல்லை சார் நான் புது வண்டி தான் வாங்கணும், புது வீடு தான் கட்டணும், அமைப்பு இருக்கா? அது ஜாதக ரீதியாக பார்ப்போம். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்து தான் செய்யணும். கோச்சாரத்தில் வாய்ப்பு குறைவு. நாளைய இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, நாளில் சனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிடும். சார் கட்ட ஆரம்பித்தேன் நின்றுச்சு, லோன் ப்ராசஸ் கொஞ்சம் நின்றுச்சு அப்படி வந்துடும். அதற்கு தக்க பாதுகாப்பாக பண்ணணும். மாணவர்களாக இருக்கிறவர்கள் வீட்டில் இருந்து படிக்கிறத விட ஹாஸ்டல், டியூஷன், எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை. இதை விட்டுறக்கூடாது. இப்போ யாருக்கு யோகம்? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பொருளை தயாரித்து செய்கிறவங்க, எண்ணெய் ஆயில் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கோல்டன் டைம். அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும், திருமணம் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு போகிறவங்கள, நோய் நொடியை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சூட்சம விஷயம், அதுக்கு முன்னாடி நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. வேதிக் அஸ்ட்ராலஜி அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல். நான் படிக்கும் பொழுது காலகட்டத்தில் ஒரு சில நுணுக்கங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக வரல, ரொம்ப பாடாதபாடுபட்டோம். அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆரம்பித்தா முடிக்கிற மாதிரி, எந்த இடத்துல சந்தேகம் வந்தாலும் அதற்குண்டான விளக்கங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு சார்ட்டு போட்டு, ராகுக்கு அது எப்படி வந்த, கிரகங்கள் என்ன, கிரக சேர்க்கைகள், ராசி வேறு பாவம் வேறு, அதோட டீட்டெயில் எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வாங்கி பயன்பெறுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லியாச்சு. இது பிஸ்னஸ்னால் எண்ணெய் பதார்த்தங்கள் ஓகே. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டமாக இருக்குது. சார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், கன்சீவ் ஆகிற காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் புது நபர் வரும். இப்போ தான் நிறைய பேருக்கு டெலிவரி சம்மந்தப்பட்டது, குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க கரெக்டான காலகட்டமாக இருக்குது. இப்போ வருமானத்தை உயர்வுக்காக இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர திருப்பி வேறு பக்கம் மாறும்போது குடும்பத்தோடு மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ சார் தனித்தா குடும்பமா, அது நம்ம பார்த்து பண்ண வேண்டியது. திருமணம் இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் முடிவுக்கு இழுபறியாக இருக்குது. நான் 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2இல் வரும்போது திருமண வரவன்கள் வரும். பேச்சுவார்த்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் முடிவு கொஞ்சம் இழுபறி நடந்து பின்னர் நடக்கும். அதற்கு ஜாதகம் லக்ன ரீதியாக பார்த்து பரிகாரங்கள் தேவைப்படும். பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, ஒரு முறை குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் வழிபாடு ஒன்று வழிபாட்டுக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு, ஒரு பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் பண்ணால் அந்த தடங்கள் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ திருமண யோகம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள், உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும். 2வது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு தான் நிறைய பேருக்கு அதிக வாய்ப்பு. 2வது திருமண வாய்ப்புகள் உண்டு. சார் நிறைய பேர் திருமண உறவுகளை கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடணும், வந்தால் நல்லாயிருக்கும், 15 வருஷம் கழித்து இந்த கேள்விகள் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய. ஃபஸ்ட்டு ஜாதக பிரிவினைக்கு முன்னாடி உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை எப்படி போகணும், அந்த வாழ்க்கையை கணித்து விட்டு தாங்க முடிவெடுக்கணும். எடுத்தவங்க ஒருத்தர் முடிவெடுக்கக்கூடாது. இன்னைக்கு பதட்டத்தில் முடிவெடுக்க வேண்டாம், கவனமாக இருங்க. வேலை சம்மந்தமாக வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள், லாபமாக இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பண்ணலாம். லாபங்கள் அதிகமாக உண்டு. உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் பெருக்கம் அதிகரிக்கக்கூடியது. தந்தையின் உடல்நிலையும் தாயின் உடல்நிலையும் கவனம். வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு தேவை. வண்டி வாகனங்கள் லாங் ட்ராவலுக்கு முன்னாடி டயரோ இதெல்லாம் பார்த்து தான் போகணும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இதற்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் இந்த ராசிக்கு. சார் பொதுவாகவே வண்டி வாகனங்களுக்கு சர்வீஸோ இன்ஜின் ஆயிலோ மாற்றிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருப்பது, இப்போ இந்த நேரத்தில் இந்த தற்காலிகமாக பார்க்கும்போது ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் 1ஆம் நம்பர் மற்றும் 9 இதெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்குற வல்லதாக இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தவர்கள் 5ஆம் நம்பர் அடிக்கடி பயன்படுத்திக்கங்க. வேலை இருக்கிறவங்களை 6ஆம் நம்பர் பயன்படுத்துங்கள், இதெல்லாம் யோக பலனாக இருக்கும். அற்புதம் தேடி வந்து கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.